நடந்த மனிதர் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். காலையில் ஆடு மேய்த்த சிறுவன், வச்ச குச்சி, அப்படியே வந்து நம்ம இப்போ நியூட்டன் வரலாம். நியூட்டன் வந்தா என்னது, ஆப்பிள் வந்து கீழே விழுந்ததுன்னு ஒரு கதை வச்சுக்கோன்னு, கீழே விழுந்துச்சு பரவாயில்ல கீழே தானே விழுந்துச்சு அப்படின்ட்டு அவருக்கு கடந்து போயிடாம அவர் என்ன பண்ணாரு, யோசிச்சாரு. அந்த பாறையில அந்த ஆடு மேய்த்த சிறுவன் கீழே வச்சிருந்த அந்த குச்சி எப்படி நட்டமா தண்டாம நின்றுச்சோ அது மாதிரி வேற என்ன பண்ணாரு, எப்படி இந்த குச்சி நிக்குதான் யோசிச்சால. அப்புறம் காந்த கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வந்து யோசிக்கல என்னாச்சு, ஈர்ப்பு விசைங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாரு. என்ன விசை? பூமியோட ஈர்ப்பு விசை. அங்க நம்ம படிக்கிறது என்ன, காந்தத்தோட ஈர்ப்பு விசை. அப்படி நிறைய இருக்கு ரைட்டா, இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். அப்ப பூமியை நோக்கி தாவரத்தினுடைய வேர் போகுது அப்படின்னு சொன்னோம் ரைட்டா. அதுக்கு பேர் வந்து ஜியோட்ராபிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். புவி ஈர்ப்பு விசையினால பூமியை நோக்கி என்ன பண்ணுது, வேர் வந்து உள்ள வந்து பறந்துட்டு போகுது. அதே ஒரு இலை அல்லது வந்து தண்டு என்ன பண்ணுது, எதிர் புவி நாட்டம் உடையதாக என்ன பண்ணுது, மேல முளைச்சு வளர்ந்துட்டு போகுது. பாக்குறோம்ல, செடியெல்லாம் வேர் மட்டும் தான் உள்ள போகுது. அது புவி நாட்டம் உடையது, புவியை நோக்கி புவி ஈர்ப்பு விசையை நோக்கி வளரக்கூடியது. ஆனா அந்த தண்டு அந்த இலை பூ எல்லாம் என்ன பண்ணுது, அப்போ ஜியோட்ராபிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்து வரக்கூடியது. என்ன பண்ணுது, மேல் நோக்கி வளருது, வானத்தை நோக்கி வளருது. என்னது, இலை தண்டு வேர். ஆனா அந்த ரூட் மட்டும் என்ன பண்ணுது, புவியை நோக்கி போகுது உள்ள. இப்ப ஆப்பிள் போடுறோம், ஆப்பிள் வந்து பூமியை நோக்கி விழுது. ஆப்பிள் வந்து என்ன பண்ணுது, புவியை நோக்கி விழுது. அப்ப ஏன் விழுதுன்னு யோசிச்சாரு. அப்ப பூமி கிட்ட ஏதோ ஒரு பண்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சாரு. என்ன பண்புன்னு ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறதா அது என்னது, புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு பொருளை அல்லது ஒரு சாக் பீஸ் அப்படி தூக்கி போட்டோம்னாக்க இப்படி மேல போகும்போது அதுகிட்ட இருக்கக்கூடிய பண்பு எதிர் புவி நாட்டம். எதிர் புவி எப்படி செடி மேல முளைச்சு போகுதோ அது வந்து எப்படி போகுது, புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்து போகுதுன்னு அர்த்தம். எப்படி போகுது, நம்ம வந்து ஒரு ஆளை பிடிச்சு இப்படி தூக்குறோம், இந்த புத்தகத்தை பிடிச்சு இப்படி தூக்குறோம் அப்படின்னா இப்படி தூக்கும் போது நம்ம கொடுக்கக்கூடிய விசை, அது போகக்கூடிய பண்பு வந்து எதிர் புவி நாட்டம். எதிர் புவி ஈஸியா என்ன நடக்கும் அப்படின்னா கீழே விழுவுறதா நடக்கும். ஏன்னா மேக்னெட் மாதிரி எடுத்து வந்து என்ன பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துறோம். அதனால வந்து புவி நாட்டம் உடையது அப்படின்னு படிப்போம். அப்ப கீழே விழுவது ரொம்ப ரொம்ப ஈஸி, மேல போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப மேல எரியக்கூடிய ஒரு பொருள், இங்க ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு பொருளை தூக்கி வீசுறோம், தூக்கி வீசையில கீழே வரவே கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வீசணும். அப்படின்னா எவ்வளவு ஸ்பீட்ல வீசணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பொருளை பூமியை நோக்கி புவியீர்ப்பு விசை நோக்கி வர விடாம அடிக்கணும்னாக்க எவ்வளவு ஸ்பீட்ல நம்ம வந்து வீசணும் அப்படின்னு ரைட்டா. இப்படிங்கிறதுல ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்டுக்கு நீங்க ஸ்பீட்ல வீசினீங்கன்னாக்க அது என்ன பண்ணிடும், எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பூமியை விட்டு வெளில போயிடும். வெளில போயிடும்னா என்ன, எதிர்த்து போகும். புவியீர்ப்பு விசையை நோக்கி போகாம அதுக்கு என்ன பண்ணணும், எதிர்த்து போகும், திரும்ப வராது. அப்படி சாக்கு நம்ம அப்படி வீச முடியுமா, நம்மளால அப்படி வீச முடியாது. ராக்கெட் அப்படி வீசையில என்ன முடியாது, அந்த புவி ஈர்ப்பு விசைக்கு உட்படாம அது என்ன பண்ணும், எதிர்த்து பயணிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு ஸ்பீட்ல போனா அது போயிட்டே இருக்கும், கீழே வராது. அதான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த பூமியோட ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்றப்ப அது காந்த மாதிரி செயல்படுறது. அது இந்த காந்தத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, பூமிக்கிட்ட இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நம்ம தென்முனை வடமுனை அதை சொன்னோம். காந்தத்துல தென்முனையும் என்ன பண்ணும், ஒன்றே ஒன்று. வெரி குட். வடமுனையும் என்ன பண்ணும், ஒன்றே ஒன்று. இப்ப அப்படியே வடமுனையும் தென்முனையும் என்ன பண்ணும், ஒன்றே இருக்கும். அதே போல தென்முனையும் வடமுனையும் என்ன பண்ணும், வேறின முனைகள் ஒன்றே ஒன்று, ஓரின முனைகள் ஒன்றே. சேம் போல்ஸ் ரிப்பல்ஸ், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் அப்படின்னு படிப்போம் ஆங்கிலத்துல. புரியுதா நான் சொல்றது? எண்ணும் சேராது, எஸ்ஸும் சேராது. காந்தத்தை கொண்டு வந்தோம்னா அப்படியே முட்டி மோதிட்டு விளையாண்டுட்டு இருக்கலாம், ஜாலியா தள்ளி விட்டு இருக்கும். அது எண்ணும் வரையில, எஸ்ஸும் வரையில அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு பக்கம் எண்ணையும் இன்னொரு பக்கம் எஸ்ஐயும் டக்குனு ஓட்டிக்கணும். இன்னொரு பக்கம் எஸ்ஐ இன்னொரு பக்கம் என்ன ஒண்ணுதான், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் அப்படின்னு படிப்போம். அப்ப பூமி கிட்ட வரோம், ஏன் கீழே விழுது அப்படிங்கிற கான்செப்ட் வரும். கீழே ஒரு பொருள் விழுது அப்படின்னா பூமியினுடைய இந்த பூமி பந்து இருக்கு இல்லையா, பூமி பந்துகிட்ட 2 முனை இருக்கு. துருவம்ல காந்தத்தை போன்ற படிக்கிறப்ப அப்ப வந்து காந்தத்தை போல படிக்கையில ஆப்பிள் வந்து ஒரு நார்த்து போல செயல்பட்டாதான் பூமி வந்து என்ன போல செயல்படும், சவுத்தா செயல்படும் ரைட்டா. அல்லது பூமி வந்து நார்த்து போலா செயல்படுத்தினா, பூமியில நாம இருக்க பகுதி நார்த்து போலா, புவி காந்தத்தினுடைய வடமுனையா இருந்துச்சுன்னா விழக்கூடிய ஒரு பொருள் என்ன முனையா இருக்கும், தென்முனையா இருக்கிறப்ப ஒன்றே என்ன பண்ணணும் படிக்கிறோம். இதை வந்து லிங்க் பண்றோம்.
அப்ப பூமி ஒரு காந்த மாதிரி செயல்படுது. அதுகிட்ட ஒரு போர்ஸ் இருக்கு. அந்த போர்ஸ் வந்து பல பொருட்களை ஈர்க்கக்கூடியது, கவரக்கூடியது. அதுக்கு வந்து நம்ம புவி காந்த விசை அப்படின்னு சொல்றோம். காந்த ஈர்ப்பு விசைன்னு. சில பொருட்களை வந்து ஈர்க்காது, தள்ளிடும், விளக்கும். அது புவி காந்த விலக்கு விசை அப்படின்னு சொல்றோம். அதே போல நம்ம என்ன பண்ணோம், நியூட்டன், ஆப்பிள் எல்லா பொருளுக்கும் எளிமையா உள்ளது என்னன்னாக்கா அது புவி காந்த விசையை நோக்கி விடுறது. அதை நம்ம ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம். அதை வந்து வரையறுத்தாரு, நிறைய விதிகளை கண்டுபிடிச்சார், கடுமையா உழைச்சாரு சார் ஐசக் நியூட்டனை. ஆப்பிளையும் நம்ம பிரிக்கவே முடியாது, ஈர்ப்பு விசையும் ஆப்பிளையும் நியூட்டனையும் பிரிக்கவே முடியாது. ஈர்ப்பு விசைன்னு வருகிற போது காந்த பண்பை வந்து நம்ம பிரிக்க முடியாது. காந்த பண்புல பூமியினுடைய வட துருவம். இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் போறோம், 10ஆவது நீ படிப்போம். பூமியினுடைய வட துருவம் புவிகாந்தத்தின் தென் துருவம். புரியுதா? பூமியினுடைய வட துருவம் புவிகாந்தத்தின் தென் துருவம், பூமியினுடைய வட துருவம். இதை மாத்தி மாத்தி படிச்சுக்கணும். கேட்டா, பூமிங்கிறது வடக்கு தெற்காக இருந்தாலும் கூட அது வந்து துருவ பகுதியில் சொல்றது. காந்தமாக செயல்படும் போது அது வந்து வடக்கு தெற்காகவும் தெற்கு வடக்காக செயல்படும் அப்படின்னு படிப்போம். இது வந்து 10th வந்து நம்ம போக படிப்போம். அப்போ பூமி வந்து ஒரு காந்தம், பூமி ஒரு காந்த பல பொருட்களை ஈர்க்கிறது. அது மாதிரி வந்ததுல அவர் கண்டுபிடிச்சதான் வந்து நிறைய அவரை பத்தி சொல்லணும். நியூட்டனை பத்தி அவர் வந்து என்ன பண்ணாரு, அதை ஆய்வுக்கு உட்படுத்தினாரு. எனவே எதையுமே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். என்ன, ஏன், எவ்வாறு, இப்படிலாம் கேள்வி கேட்கணும். ஹவ், வாட், விச், ஒய், இப்படிலாம் நம்ம கொஸ்டின் பண்ணோம்னாக்க நமக்கு நிறைய விடைகள் கிடைக்கும். விடைகள் கிடைக்கலாம், நம்ம ஆய்வு பண்ணணும். விடைகள் கிடைக்கலாம் என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தர் சொல்றதை அப்படியே கேட்டுக்கிட்டு மண்டையாட்டிக்கிட்டு போகணும் அவசியம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்பொருள் யார் பெரியார் சொல்றாரு, உன்னுடைய நிறைய சொல்றாரு, யார் சொன்னாலும் உன்னுடைய மூதாதையர் சொன்னாலும் எந்த பொருள் சொன்னாலும் அதை அப்படியே என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. நீ என்ன பண்ணாது, கேள்விக்கு உட்படுத்தணும். நானே சொன்னாலும், நான் யாரு, இங்க நான், அப்புறம் நீங்க, அப்போதைக்கு அவர் சொல்றாரு, அப்புறம் வள்ளுவர் சொல்றது மாதிரி நானே சொன்னாலும் உன் அறிவுக்கும் புத்திக்கும் எது சரியான படலையோ அதை வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். ரைட்டா? அப்போது நாம அந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் எதையுமே நம்ம என்ன பண்ணணும், கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். ஆப்பிள் விழுதுன்னா ஏன் விழுது, ஒரு செடி மேல போகுதுன்னா எப்படி வந்து முளைச்சி மேல போகுது, அப்ப ஏன் கீழே வரல அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதே போல ஜியோட்ராபிக் சொன்னோம், புவியின் விசை, புவி நாட்டம் உடையது, எதிர் புவி நாட்டம் உடையது. இன்னொன்னு வந்து என்னன்னாக்க சன்லைட் போட்டோட்ராபிக் அப்படி சொல்லுவோம். சன் ஒளியை நோக்கி வந்து செடிகள் வந்து வளைஞ்சு போகும். பார்த்திருக்கியா? தென்னை மரம் வந்து நேரா போயிட்டு இருக்கு. சில தென்னை மரம் அதுக்கு லைட்டு சரியா கிடைக்கல, நான் என்ன பண்ணிடுறேன், லைட் எப்படிலாம் கிடைக்குமோ அப்படிலாம் அது வளைஞ்சு வளைஞ்சு போயிடும். இப்போ புவி நாட்டம் உடையது, அப்புறம் வந்து என்ன சொன்னோம், எதிர் புவி நாட்டம் உடையது, அப்புறம் ஒளி நாட்டம் உடையது, அப்புறம் நீர் நாட்டம் உடையது. இதெல்லாம் நாடி போறது, தண்ணி எங்க இருக்கு அதை தேடி வேற விட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம் செடிகள். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு எது தேவையோ அதை தேடி நம்ம என்ன பண்ணணும், போகணுங்கிறதுக்கு ஒரு வேர்ல இருந்து நம்ம வந்து உதாரணம் எடுத்துக்கலாம். ரூட்ல இருந்து நம்ம ஸ்டெம்ல இருந்து உதாரணம் எடுத்துக்கலாம். ஆப்பிள வந்து நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஈஸியா செய்யற மாதிரி ஒரு வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்காது. ஈஸியா இருக்குன்னா என்ன, இந்த விடுமுறை நாட்கள்ல வீட்டுல படுத்து தூங்கிட்டு போன் பார்த்து டிவி பார்க்கறது. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போல படிச்சேன் பூரா எல்லாம் பண்ணிருக்கான். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான், அல்லது டிவி பார்த்துட்டு இருக்கான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எல்லாம் ஜியோட்ராபிக் நேச்சர்ல போகாம நம்ம வந்து நம்ம பயணம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்போ ஜியோட்ராபிக் நேச்சர்ல போகுது. என்ன நேச்சர், ஆப்பிள் வந்து கீழே விழுந்துச்சு இல்ல, நாம வந்து கீழே இருந்து மேல போக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எதிர் புவி நாட்டுல நம்ம பயணிக்கிறோம். இந்த பயணம் வந்து நல்ல என்எம்எஸ்ல இந்த தடவை நிறைய வெற்றியை தர வேண்டும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். நம்ம ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் ராகமுல்லா அவர்களுக்கும், நம்ம பயிற்சியாளர்கள் அன்புமிக்க சகோதரிகள் அவர்களுக்கும், உங்களுக்கும் நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக நியூட்டனோட வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒர்க்கு அதில் வந்து பேசியிருக்கோம். அனைவருக்கும் வந்து நன்றி. குறைகள் இருந்துச்சு, அது நிச்சயமாக நம்முடைய மாவட்ட தலைவர் தலைமையில் இன்னைக்கு நம்முடைய பயிற்சி மையத்தில் மிக சிறப்பாக நீட்டனுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் என்னென்ன பண்ணாங்கிறதெல்லாம் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு ஒரு பகுதியாக இருந்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் புத்தகம் கிடைக்கும் போது நீட்டனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய நீட்டன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு, அவருடைய 3 விதி கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன விதி தெரியுமா, முதல் ஃபர்ஸ்ட் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி தெரியுமா? 3 விதியாக இருக்கா தெரியுமா? 3ஆம் விதி தெரியுமா? இல்லைன்னா நியூட்டனோட விதி தான். நியூட்டனோட விதி தான். அந்த லா படிச்சுல இந்த ஆப்பிள் மேல இருந்து கீழே வந்து நம்மளால தான் என்ன பண்ணிருப்போம், அவர் ஏன்னா அந்த ஆப்பிள தூக்காம அப்புறம் பாரு அதை யோசிச்சு
எல்லாம் வந்தாரு மேலேருந்து ஏன் ஒரு பொருள் கீழே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா புவியியல் பேசியோட இதுதான். நியூட்டனோட தேடலாம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்எம்எஸ் இப்போ படிக்கிறதுக்கு நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. எல்லாருமே நீங்கள் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம விடுமுறையில் போய் மற்ற மாணவர்கள்லாம் ஜாலியாக இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அனைவரும் மிக சிறப்பாக பயிற்சி. உங்களுக்கு அதிக நேரம் எடுக்காமல் பெற்றோர் போயிட்டு அடுத்த கிளாஸில் சாப்பிட்டுருங்க. அனைவருக்கும் தமிழ்நாடு அறிவியல் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் புத்தாண்டு பொங்கல் பண்பு அதுக்கு விதி வந்து 1. 2வது அந்த பொறுமை இந்த மாதிரி பாடம் நம்ம சொல்லி படிப்போம். இதை 3வது விதி பார்த்துக்க. 3வது விதி வந்து ஒவ்வொரு விசைக்கும் படிக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு விசைக்கும் சமமான ஆப்போசிட் டைரக்ஷன்ல எதிர்வினை ஒன்று நடக்கும். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை ஒன்று நடக்கும். இருவேறு பொருள்கள் ரைட்டா. ஈச் அண்ட் எவரி ஆக்ஷன் ஹஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீ வந்து ஒரு எஃபர்ட் பண்ணீங்கன்னா அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு விளைவு நிச்சயம் கிடைக்கும். ஒரு உழைப்பு நீ செலுத்தினாக்கா அந்த உழைப்புக்கு ஒரு விளைவு கிடைக்கும். இதை நம்ம கண் கூட அப்படியே பார்க்கலாம். 10 நாள் படிச்சோம்னா 10 நாளுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட்ல நீ இப்படியே எக்ஸ்பர்ட் ஆயிருக்கு பார்க்க போறோம். ரைட்டா. அப்ப நியூட்டனுடைய 3rd லா வந்து நம்ம வாழ்க்கையில மிக ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர் திசையில் நடக்கக்கூடிய வினை வந்து நடக்கும். உங்களுக்கு என்ன நடக்கும்? ரியாக்ஷன். உங்களுக்கு என்ன நடக்கும்? இப்ப நம்ம சொன்ன கதை தான் சொல்லியாச்சு ஆல்ரெடி. நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அன்னைக்கே சொன்னோம் ஐன்ஸ்டீன் வந்து 1% தானே பிரெயினை பயன்படுத்தினாரு. உங்கள்ட்ட சொன்னா யாரும் சொன்னு தெரியல எனக்கு. ஐன்ஸ்டீன் தன்னோட மூளையில, ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சவர், மிகப்பெரிய ஞானி, சயின்டிஸ்ட். அவர் ஒரு சயின்டிஸ்ட் நியூட்டன் மாதிரி. அப்ப அவரோட பிரெயின்ல உலகம் பூரா பார்த்தாங்க அவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கான் அப்படின்னு எல்லாரோட மூளையை எடுத்து வச்சாங்க. உலகத்தில் உள்ள பிரபலமான மூளைகளை ஃபுல்லா சேகரிச்சு எவ்வளவு பெர்சன்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்கையில ஐன்ஸ்டீன்ங்கிற மாபெரும் ஞானியே எவ்வளவு யூஸ் பண்ணிருந்தாரா? 1% தான் யூஸ் பண்ணிருந்தாரா. அப்ப நம்ம யாருக்கு மூளை யூஸ் பண்றோமா? நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளவுதான். நம்ம யூஸ் பண்ணலையா அப்படின்னா இல்ல, நாம ஏதோ ஒரு விவசாயியா இருக்கோம், ஒரு டீச்சரா இருக்கோம், நம்ம கொஞ்சம் பயன்படுத்துறோம். பயன்படுத்தக்கூடிய அந்த அளவை வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூட்டன் மாதிரி, ஐன்ஸ்டீன் மாதிரி, சர் சி வி ராமன் மாதிரி, நம்ம விஞ்ஞானி சர் சி வி ராமன் மாதிரி, சந்திரசேகர் மாதிரி, நம்ம ஏபிஜே மாதிரி. ஏபிஜே தான் ஹெவியா கடின உழைப்பு உழைச்சுன்னா ஒரு பெரிய இடத்த வந்து நோக்கியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி படிக்கிற புத்தகத்துக்கு என்ன பேரு? விங்ஸ் ஆஃப் தி ஃபயர் அப்படின்னு. அக்னி சிறகுகள். இதெல்லாம் நம்ம சயின்டிஸ்ட் அவங்களுடைய கண்டுபிடிப்பு, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி, அவங்களுடைய படிப்பு, அதை அவங்க எழுதின புத்தகங்கள், அதை பத்தி நான் படிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்பப்போ நீங்க படிச்சுக்கோங்க. நல்ல ஒரு சயின்டிஸ்டா நீங்க எல்லாம் வந்து வரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.